மார்னிங், காலை வணக்கங்கள். நாம் செங்கல்பட்டு சைட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து வால் கிளாடிங், வயர் கட் பிரிக் வால் கிளாடிங் செய்திருக்கோம் இந்த பில்டிங்கில். அது சம்மந்தமான விவரங்களை நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் பயன்படுத்திக்கலாம். இதை முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு முழுமையாக நாங்கள் கொடுக்குற ஸ்பீச்சை வந்து கவனிங்க. அதில் இருக்கிற தொழில்நுட்பங்கள் மற்ற அது சம்மந்தப்பட்ட விவரங்களை கொடுக்குறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் இந்த வால் கிளாடிங்கை பற்றி நம்ம விவரமாக சொல்கிறோம், கவனிச்சுக்குங்க. இந்த வால் கிளாடிங்கில் வந்து இந்த மாதிரி செய்யும்போது, வயர் கட் பிரிக்கில் வந்து வால் கிளாடிங் செய்யும்போது இந்த மாதிரி கருப்பாக சில இடங்களில் வரும். அதை நீங்கள் நிறைய பில்டிங்கில் பார்த்துருப்பீங்க. பல பில்டிங்கில் உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் நிறைய இருக்கும். ஃபங்கஸ் ஆகிருக்கும், கலர் மாறி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அது இயல்பாக மாற தான் செய்யும். அது உள்ளே இருக்கிற மேனுஃபேக்சரிங் டஸ்ட்டு வெளியில் வர்றதும் உள்ளே போகிறதும் நடக்கிற அந்த டிரான்சாக்ஷனில் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது. அது மாறாமல் இருக்கணும், பிளாக்காக அதிகம் வராமல் இருக்கணுன்றதுக்காக இப்போ நாம் வந்து சிமெண்ட் மாட்டரில் கூட வந்து நாம் லைம் ஆட் பண்ணியிருக்கோம். லைம் வந்து உங்களுக்கு வந்து பிளாக்காக இல்லாமல் அந்த ஃபங்கஸ் ஆனாலும் அது வந்து பிளாக்காக தெரியாமல் லைட் கிரே கலரில் இருக்கும். அது ஆஃப் ஒயிட்டில் தெரியும். இப்போ இந்த இடத்த முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே பிளாக் அடிக்காமல் இருக்குது, பிளாக் இல்லாமல் இருக்குது. இந்த பிளாக் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ப்ளஸ் இந்த கிரவுட்டிங் செஞ்சுருக்கோம் பாருங்கள். இந்த கிரவுட்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து லைட் கிரேயில் செஞ்சுருக்கோம். இந்த லைட் கிரேயில் செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு லைட் கிரேவாக வந்ததுக்கு ஒரே காரணம் இது கூட வந்து நம்ம லைம் ஆட் பண்ணியிருக்கோம். சிமெண்ட்டு, ரிவர் சாண்டு, எம் சாண்டு யூஸ் பண்ணக்கூடாது. எம் சாண்டு, பி சாண்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ரிவர் சாண்டு, நார்மல் சிமெண்ட்டு, எந்த சிமெண்ட் வேணால் போட்டுக்கலாம். அது கூட வந்து லைம் ஆட் பண்ணிக்கணும். லைம் ஆட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு லைம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த லைட் கலர் வரும். இது மெயினான ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து உங்களுக்கு வந்து பிளாக்காக மாறாது. இந்த கல் பிளாக்காக மாறதுக்கு மெயின் ரீசன் வந்து உள்ளே இருக்கிற கிரே சிமெண்ட்டு வந்து நேரடியாக அப்படியே அப்ளை பண்ணோம்னா அந்த நேரடியாக அப்ளை பண்ண பிறகு அந்த பேஸ்ட் ஆகிற உள்ளே இருக்கிற மெட்டீரியல் இந்த டைல் அல்லது டெரகோட்டா டைல் அல்லது வயர் கட் பிரிக் இதுக்கோட பேக் சைடில் நம்ம வந்து அந்த சிமெண்ட் மாட்டரில் இதை அப்ளை பண்ணும்போது, பேஸ்ட் பண்ணும்போது அது நம்ம க்யூரிங் பண்ண போனால் உள்ளே இருக்கிற மெட்டீரியல் வெளியில் வரும். வெளியில் வரும்போது உள்ளே என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் வெளியில் வர பார்க்கும். அதனால தான் நமக்கு வந்து அந்த கலர் வேரியேஷன் வருது. அப்போ அதுக்கு பேக்லேயே நம்ம லைம் ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த ஒர்க்கை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம், டைலை ஒட்டிட்டோம் அல்லது பிரிக்கை வந்து நம்ம பிரிக் கிளாடிங்கை நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா அதில் நமக்கு வெளியில் வரும்போது அது கரெக்டாக வந்து லைட் கிரேவாக வரும். அப்போ வால் ஃபுல்லாக வந்து கருப்பாக இருக்குது, ஃபங்கஸ் ஆகிருக்கு, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது. ஸோ லாங் லைஃப் வந்து நமக்கு வந்து எப்பவுமே இதே போல் இருக்கும். கலர் வந்து அதிகமாக பிளாக்காக வந்து மாறாது. அதுக்கு எம் சாண்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்து ஸ்ட்ராங்கான. சப்போஸ் எம் சாண்டு வேறு வழியே இல்லை, ரிவர் சாண்டு கிடைக்கவே இல்லை, எம் சாண்டு அல்லது பி சாண்டு யூஸ் பண்ணணும். எம் சாண்டு இல்லை, பி சாண்டுனா பிளாஸ்டர் சாண்டுன்னு அது நேமு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ அதில் லைம் பர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்தணும். எந்த அளவுக்கு அந்த கலர் இருக்கோ, அந்த பீஸ் அண்டு எந்த கலர் இருக்கோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி லைட் கிரேவாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லைம் ஆட் பண்ணணும். டார்க் கிரேவாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லைம் அதிகமாக ஆட் பண்ணி அதை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி இதை ஒட்டிட்டு வந்துட்டிங்கன்னா, இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த வால் நடந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த லைனும் வந்து பிளாக்காக வராது, டார்க் கிரேவாக வராது. இந்த லாங் லைஃப் இந்த டைல் இந்த வால் வந்து இந்த வால் கிளாடிங் வால் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், இதே போல் இருக்கணும் அப்படின்னா நாம் வந்து அந்த லைம் ஆட் பண்ணி செய்கிறதுல மட்டும்தான் வரும். கண்டிப்பாக வந்து பீ சாண்டை யூஸ் பண்ணாமல் நீங்கள் செய்யுங்க. இது லைஃப் ஃபுல்லாக இப்படியே இருக்கும். இதை மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு வந்து இதோட லைஃபே என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து காஸ்ட்லியாக தெரியும், பிறகு வந்து அது எக்கனாமிக்காக மாறிடும். அது என்னென்னா லாங் டைம் ப்ராசஸை நம்ம செக் பண்ணோம்னா லாங் டைம் செக் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது அந்த கால்குலேஷன் வந்துடும். அதுக்கு இது செல்ஃப் சர்வீஸ். இது தானாகவே சம்மரில் வந்து நமக்கு வந்து டஸ்ட் எல்லாம் வந்து படிஞ்சதுன்னா அது ரெயின் சீசனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து வாஷ் பண்ணிக்கும். அதான் செல்ஃப் சர்வீஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வாலில் வந்து இருக்கிற இன்னொரு பெனிஃபிட் என்ன, நல்ல ஒரு ப்ரீத்திங் மூமெண்ட்டு நடக்கும். உள்ள மனுஷன் வாழறதுக்கு உண்டான நல்ல ஒரு சுவாசிக்கக்கூடிய ஒரு நல்ல காற்று இதிலேருந்து வர கெமிக்கல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு லைம் ஆட் பண்ணுறோம். லைம் ஆட் பண்ணுறதுல 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, நமக்கு வந்து அதுலேருந்து வெளியே வரும்போது வந்து கலர் மாறாமல் லைட் கலராக வந்து மாறும்போது நமக்கு லாங் லைஃப் நல்லாயிருக்கும். செகண்ட் திங் வந்து அது லாங் டைம் செட்டிங் டைம். அது லைமு அது சிமெண்ட் வந்து செட்டான பிறகு லைஃப் மைனஸுக்கு போகும். லைமை பொறுத்தவரையிலும் செட்டான பிறகு நம்ம ஒர்க் பண்ணி முடித்த பிறகு அதோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். லாங் லைஃப் 100 வருஷம்னாலும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அதான் அதில் இருக்கிற நல்ல குணம். அதனால் நமக்கு வந்து கலருக்கு மட்டும் இல்லாமல்
ப்ளஸ் அது செட்டிங் லாங் லைஃப் இருக்கிறதுக்காக, ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அந்த சிமெண்ட்டோடு சேர்ந்து லைமும் வந்து நாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு வழியும் இருக்குது. அதுக்கு வந்து லைமும் சிமெண்ட்டும் ஆட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு அதுக்கு நல்ல பியூர் லைம், ஒரிஜினல் லைம் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கலருக்காக தான் அதை ஆட் பண்ணுறோம். அதில் கிடைக்கிற பர்சன்டேஜ் ஸ்ட்ரென்த்து கிடைச்சா போதும். மற்றதெல்லாம் சிமெண்ட்டு கூட இருக்கிறதுனால சப்போர்ட் பண்ணிக்கும். அதில் நமக்கு வந்து லைம் வந்து நல்ல லைம் கிடைக்கணும்னு சொல்லி தேடி கஷ்டப்பட வேண்டியது இல்லை. இதுக்கு எங்கே கிடைக்குதோ அது வந்து பவுடராக இருக்கணும், ஸ்டோனாக இல்லாமல் ஸ்டோனில் தயார் பண்ண பவுடராக இருக்கணும். அந்த பவுடரை நம்ம வந்து சிமெண்ட்டில் மிக்ஸ் பண்ணும்போது லாங் லைஃப் இந்த மாதிரி வந்து கலர் மாறாமல் எப்போவுமே நம்ம இதை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். Good morning. I am ICX Dominic Xavier. My company name is ACCM, Aurora Concept Construction and Maintenance in Chennai. This is Changalpet site, wire cut brick cladding. So this brick cladding, not black color or any dark fungus. So only and brick color every time and long time same color and continuous. So the pasting material and cement, river sand, cement and lime mixing. So importance of lime mixing. The lime mixing two reason. One, color variation. So every time and the full same color, terracotta color, the red color. Second, and the long time setting process, the continuous in the back side wall material pasting. The manufacturing material and pasting material merging in the wall. So remove the no fungus and no color changes. So natural wash and only water wash. One year or 5 years once only water wash. This is maintenance. No painting, no coloring, no any addition material. Clear coat, no clear coat. So full and full original material and breathing movement, the proper movement in this wall. So this wall cladding, this is puja room, full and full 9x3 brick wall and no color, dark color. So natural brick color every time show this wall. So minimum the 50 years same color and strength wise long time life this brick wire cut brick wall. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை டிசைன் பண்ணாலும் அந்த டிசைனுக்குள்ளே நீங்கள் வந்து இதே இந்த பிரிக்ஸை நாங்கள் வந்து இன்சைட்லாம் பிளாஸ்டர்லாம் செய்யாமல் நாங்கள் வந்து இதே பிரிக்ஸை நாங்கள் கட் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்கும். இதில் என்ன பேட்டர்ன் வேணால் நாம் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அந்த பேட்டர்ன் வைஸ் எனி டிசைன். ஐ ஆம் டிசைனிங் அண்ட் கான்ட்ராக்டர், லாங் லைஃப் ஆன் 27 years ரன்னிங். ஸோ இதில் இருக்கிற வெரி ரேர் பிரிக்ஸ் தான். ஏதாவது ஒன்று தான் நமக்கு வந்து அந்த பிரிக்லேயே கலர் மாற்றம் இருந்ததுன்னா அந்த கலர் மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு கலர். அங்கே பாருங்கள், ஒரு கலர் மட்டும் நமக்கு பிளாக் இருக்குது லைட்டாக. ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள் எதுவுமே பிளாக் இல்லை. ஸோ இதுக்கு ரீசனு லைம் ஆட் பண்ணுறதும். செகண்ட் வந்து இது க்யூரிங், ப்ராப்பர் க்யூரிங். ஃபஸ்ட்டு டிப் பண்ணணும், நல்லா தண்ணியில் வச்சு 8 hours தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை எடுத்து தான் மறுநாள் தான் எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். நினச்சி எடுத்து செய்தால் இந்த மாதிரி கிளியரன்ஸ் வந்து கிடைக்காது. சிமெண்ட் வந்து இதில் ஒட்டிக்கிச்சுன்னா விடாமல் போயிடும். அதுக்கு இதில் ஒட்டிக்கிட்ட சிமெண்ட்டு விடணும் அப்படின்னா
ஒர்க் பண்ணிகிட்ருக்க அதே டைமில் தான் க்ளீன் பண்ணணுமே தவிர அது ஒரு 1 ஹவர் விட்டு 2 ஹவர்ஸ் விட்டு தொடச்சோம்னா அது வராது. அதுக்கு அப்போ கூட நம்ம வந்து கிளியராக வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து செய்கிற வேலையில் அந்த பிரிக்கில் தான் நம்மளால் க்ளீன் பண்ண முடியுமே தவிர, அது இல்லாமல் நம்ம வந்து க்யூரிங் பார்த்தாமல் டிப்பாக நம்ம கல்லை வந்து தண்ணிக்குள்ளே ஊற வைக்காமல் நினைக்கிறதில்ல, ஊற வைக்காமல் எடுத்து செய்துட்டோன்னா சிமெண்ட்டு கரையை வந்து வெளியில் வர அழுக்கை வந்து அது உறிஞ்சிக்கிட்ட பிறகு நம்ம ஆசிட் போட்டு வாஷ் பண்ணால் கூட சுத்தமாக அதால் விடாது. பிறகு வந்து கல் கரைய ஆரம்பிச்சிடும் ஆசிட்லாம் போட்டால். ஆனால் ஆசிட்லாம் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. வாட்டர் வாஷ் பண்ணால் போதும். அதோட ப்ரீத்திங் மூமெண்ட்டு நல்லாயிருக்கும். அது மூச்சு விடும் திறனை வந்து ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஹெல்த்துக்கு வந்து எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி செங்கல்லிலே வந்து இந்த கல்லில் நம்ம நார்மல் டேபிள் மோல்டு பிரிக்ஸில் கூட நம்ம வந்து சாம்பர் பிரிக்கில் கூட செய்யலாம். ஆனால் செய்கிறதுக்கு நல்ல டீம் இருக்கணும். அந்த டீம் வந்து நல்ல ட்ரெயின்டு பர்சனாக இருக்கணும், ஸ்கில்டு டீமாக இருக்கணும். அந்த ஸ்கில்டு டீமை வச்சுட்டு தான் நம்ம இந்த மாதிரிலாம் வேலை செய்ய முடியும். அதுக்கு நாங்கள் ஏசிசிஎம் அரோரா கான்செப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து பில்டிங் வேலைகளை பில்டிங் கட்டுறதுக்கும் அதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்கும் வச்சுருக்கோம். இதுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணி தான் கொண்டு வரோம். அதுக்கு தனியாக நாங்கள் வந்து ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கோம். அதில் வந்து நோவாஸ் இன்ஜினியரிங், டிடிஏ, கேட் ட்ரைனிங் அண்டு ரிசர்ச் சென்டர் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம். அந்த ரிசர்ச் சென்டர் மூலிமா அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். சாஃப்ட்வேர் ட்ரைனிங்கும் உண்டு, நம்மக்கிட்ட சிவில் ஒர்க்கு ட்ரைனிங்கும் உண்டு. அது ஒர்க்கர்ஸுக்கும் ட்ரைனிங் உண்டு. அதுக்கு தனித்தனியாக ஒரு பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிவிட்டு வர ஸ்கில்டு மேசனை எடுத்து நார்மல் மேசனை எடுத்து அவங்களுக்கு நல்ல ட்ரெயின் பண்ணி அந்த ட்ரெயின் பண்ண மேசனை கொண்டு வந்து யார் அதில் பாஸ் ஆகிறாங்களோ அவங்கள தான் கொண்டு வந்து இந்த ஒர்க்கை வந்து செய்ய வைக்க முடியும். அப்படி தான் நாங்கள் செய்துட்டு வரோம். அப்போ தான் எங்களால் வந்து இந்த அளவுக்கு இந்த ஒர்க்கை எங்களால் கொடுக்க முடியுது. அப்படி ட்ரெயின் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். சிலர் வந்து செய்ய முடியாது அப்படின்னா அவங்கள வந்து நீக்கிடுவோம். கரெக்டாக அதுக்கு பாஸ் ஆகிறவங்கள மட்டும் கொண்டு வந்து இந்த வேலையை செய்யணும். நீங்களும் அதே போல் தான் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு யார் வேணால் செய்யலாம். உங்களுடைய திறமையை பொறுத்து தான் இருக்குது. உங்கள் திறமையை வளர்த்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குற டீட்டெயிலை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு இதுக்கு தேவையான அடிப்படை பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்கே வேணால் பயிற்சி எடுத்துக்கிட்டு அந்த பயிற்சி எடுத்த பிறகு நீங்கள் ஒரு வேலை செய்யும் போது நீங்களும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்ல வேலைகளை செய்யலாம். இது தொடர்ந்து வந்து நிறைய வேலைகள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். செய்ய தான் கிடைக்கும். ஒரு வேலையிலும் ஒரு விதமான ஐடியா பண்ணுவீங்க. அந்த ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேலைகளை மாற்றி அமைக்கலாம். வேலை இன்னும் வந்து அழகு இருக்குமே தவிர குறை இருக்காது. அதனால் நீங்கள் வந்து பயிற்சி எடுத்து நீங்கள் வேலை செய்யணும். இந்த வேலையோடைய விவரங்களை வந்து இன்னும் நாங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதில் நீங்கள் வந்து நிறைய விவரங்கள் எப்படி வந்து லைம் ஆட் பண்ணுறது, எப்படி சாண்ட் ஆட் பண்ணுறது, எப்படி வந்து சிமெண்ட் ஆட் பண்ணுறது, எப்படி அதை மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து நாம் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாவு சலடைன்னு சொல்லுவோம். அந்த சலடையில் தான் நாம் வந்து சாண்டை சீவ் பண்ணிவிட்டு சலிச்சுட்டு அதை கொண்டு வந்து தான் அந்த கிரவுட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். மற்ற உள்ளே இருக்கிற நம்ம சிமெண்ட்டு மாற்றராக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு வந்து நார்மலான நம்ம பில்டிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த மெஷ்லேயே தான் சலிச்ச சாண்டில் தான் நாம் வந்து சிமெண்ட் மாற்று ரெடி பண்ணி நாம் செய்யணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த கேப்புங்களை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைனா கேப் வேரியேஷன் அப் அண்ட் டவுன் வரும், சின்னதும் பெருசமாக வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்கு வந்து கரெக்டான சாண்டாக இருக்கணும். அதில் ஸ்டோன் அந்த மாதிரிலாம் எதுவும் வந்துடக்கூடாது. ஸோ அதை பார்க்க வேண்டியது இருக்குது. இப்படி ஒரு டீட்டெயிலும் நாங்கள் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதில் நீங்கள் வந்து போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இந்த மாதிரி வேலைங்களை வந்து நீங்கள் விதவிதமாக நீங்கள் வந்து செய்து பயனடையலாம். இப்போ நம்ம இந்த டிசைனை நம்ம செஞ்சுருக்கோம். அதே ஒரே மெட்டீரியலை எப்படி அழகுபடுத்தலாம், ஒரு வாலும் வந்து அந்த வால் கிளாடிங்கில் வந்து நம்ம வந்து எப்படி அழகுபடுத்தலான்றதை வந்து நம்ம வந்து இது எல்லோரும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நாமளே செய்ய விருப்பப்படக்கூடாது. இந்த டிசைன் வந்து ஆர்கிடெக்ட்டை கொடுத்து அவங்க டிசைன் பண்ணி கொடுக்குறத வச்சு நாம் வந்து இதுக்கு தேவையான ஸ்கில்டு டீம் வச்சு செய்தோம்னா கண்டிப்பாக இதே போல் உங்களுக்கு வந்து வேலை வந்து அழகாக வரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ட்ரையாங்கிளில் இருக்குது, ஒரு திசையை திரும்பி இருக்குது. ஸோ ஒவ்வொரு பீஸுங்களும் பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் வந்து கரெக்டாக அதை கட் பண்ணி வைக்கிறது, கரெக்டாக அந்த ரூட்டெல்லாம் அந்த லைனெல்லாம் வந்து கரெக்டாக எடுக்கிறது. இதில் வர சின்ன சின்ன பீஸுங்களோட வந்து அந்த கார்னர்லாம் பாருங்கள் உடையாமல் கரெக்டாக கட் பண்ணி வைக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து நாம் வந்து அதுதான் நம்ம சொல்கிறோம் ட்ரெயின் பண்ணி நாம் வந்து மேசன் டீமை கொண்டு வரோம். அந்த மேசன் டீமை ட்ரெயின் பண்ணி கொண்டு வரும்போது தான் அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆகாமல் அவங்க வந்து கிளியராக கூலாக இன்ட்ரெஸ்ட்டாக இன்வால்மெண்ட்டாக நாம் இந்த ஒர்க்கை வந்து செய்வாங்க. அப்படி செய்யும் போது தான் இந்த சின்ன சின்ன பீஸுங்கள்லாம் வந்து ஒரு அழகாக அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு இந்த வேலைங்களை வந்து செய்தாங்கன்னா தான் வேலை வந்து எப்பவுமே வந்து ஒரு அழகு இருக்கும்.
இந்த இந்த வேலையோட அழகே வந்து ஃபஸ்ட்டு வந்து காமாக இருக்கணும், பொறுமையாக இருந்து வேறு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உட்காந்து பொறுமையாக வந்து அவங்கள ரிலாக்ஸாக வேலை செய்ய விடணும். வேலை செய்கிறவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த வேலை நம்ம செய்ய போகிறோம் தான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அந்த ட்ராயிங்கை பார்த்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரைன் பண்ணிவிட்டு மென்டலி அவங்கள வந்து இதை கொஞ்சம் ட்ரைன் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து உட்கார வச்சு இதை புரிய வச்சு இந்த வேலைங்களுக்கு தேவையான மார்க்கிங்லாம் வந்து ப்ராப்பராக மார்க்கிங் இருக்கணும். அதுக்கு மார்க்கிங் சூப்பர்வைசிங் வந்து சைட் இன்ஜினியரோ சைட் சூப்பர்வைசரோ யாரும் வந்து இது வந்து ப்ராப்பராக மார்க் பண்ணி கொடுக்குறவங்களா இருக்கணும். வேலை செய்கிறவங்ககிட்டே இதை விட்டுட்டோம்னா இது சில நேரத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் சூப்பர்வைசிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த சூப்பர்வைசிங் சர்வீஸ். ஸோ அப்போ நம்ம வந்து சூப்பர்வைசிங்க்கு கரெக்டாக மெஷர்மெண்ட்டு மீட்டர்லேயோ அல்லது ஃபீட்லேயோ நம்ம வந்து மார்க் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வந்து அந்த டிசைனை வந்து செய்ய முடியும். எங்களுக்கு இந்த டிசைனை செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து 4 days ஆச்சு இதை செய்து முடிக்க. அப்போ அவ்வளோ டைம் தேவைப்பட்டது. டைம் தேவைப்பட்டால் மேலேருந்து எல்லாம் மார்க்கிங்லாம் கொண்டு வரும்போது இந்த லைன் எல்லாம் க்ளீனாக வந்தது. வரும்போது சின்ன சின்ன பீஸு கூட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பீஸுங்கெலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு சென்ட்ரு பண்ணி நாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த லைன் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து சேர்க்கறதுக்கு ஒரே மாதிரி லைனை வந்து திருப்புறதுக்கு முடியுது பாருங்கள். இல்லைனா இந்த இடத்துல உடஞ்சா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் லைனு. அப்போ பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. அதே போல் இந்த பீஸுங்களாம் கூட பாருங்கள், இந்த பீஸுங்க, இந்த சின்ன சின்ன பீஸுங்க, இந்த வி கிராசிங் வந்து கட்டிங் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ எதுவுமே வந்து ஒன்று மெர்ஜ் ஆகாது, ஒன்று வந்து எதையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காது. ஒரு ஃபயர் பிரிக்கும் இந்த பிரிக்கும் தனித்தனியாக உட்காந்துருக்கும், ஒன்றோட ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் தண்ணி போட்டு இப்படி வாஷ் பண்ணிக்கலாம், போயிடும். இது மேலே இருக்கிற டஸ்ட்லாம் கூட பாருங்கள், சும்மா கையில் துடைக்கிறோம் போயிடுது பாருங்கள், போயிடும். சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக வச்சுக்கிட்டா இது வந்து நம்ம வந்து லாங் லைஃப் வந்து இதே போல் எப்பவும் இருக்கும் அப்படின்றத நாம் வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வேலை பார்த்தோம்னா வேலை வந்து நல்லாயிருக்கும். நம்ம திரும்ப நம்ம சொல்கிறது வந்து இந்த வேலையில் லைம் வந்து ஆட் பண்ணுறது வந்து மிக மிக முக்கியம். அதை மறந்துடக்கூடாது. அதோட ரேஷியோ என்னன்றதை வந்து யார் நீங்கள் செய்கிறீங்களோ நம்ம செய்கிறவங்க வந்து அதுக்கு டீட்டெயில் வந்து கொடுத்துட்டோம்னா அதன்படி அது நடக்கதான்றதை வந்து சூப்பர்வைசிங் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தவறி அவங்க வந்து லைம் ஆட் பண்ணாமல் நேரடியாக வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளாக் கலர் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் பாருங்கள், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை பாருங்கள், தெளிவாக பார்த்துங்க. எதுலேயுமே வந்து பிளாக் கலர் கிடையாது அந்த கல். இந்த வேலை முடித்து வந்து ஒரு 6 months மேலே ஆகுது. இது ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு நல்லா வாஷ் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இந்த கிளியரன்ஸ் வந்து நமக்கு வந்துடுச்சு. ஸோ இதே போல் தான் இங்கே இந்த சைடில் பாருங்கள், இங்கே நம்ம செய்யும் போது அதே போல் அந்த சின்ன சின்ன பீஸுகளை அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அளவும் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி வச்சுருக்காங்க. எதுவும் எந்த ஒரு லைனும் ரொம்ப வித்தியாசம் இல்லாமல், வேரியேஷனாக ஹெவியாக இல்லாமல் உங்களுக்கு வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன பீஸுங்கள்லாம் அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கட்டிங் கூட பாருங்கள், கீழே இருக்கிற பீஸும் அதே வடிவில் அதே டைரெக்ஷனில் வந்துகிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஒரு ஃபிஷ் ரன் ஆகிற மாதிரி நமக்கு வந்து இருக்குது. அந்த ஃபிஷ் ரன் ஆகிற மாதிரி இருக்கும்போது எப்பவுமே பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்க்க நம்ம உங்களுக்கு வந்து அழகாகவும் இது கொஞ்சம் பெருமையாகவும் மனசுக்கு வந்து பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இதே போல் இந்த கண்டிஷன்லேயே தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி. ஸோ இதில் செஞ்சுருக்கோம் பாருங்கள், அங்கே மேலே செஞ்சுருக்கோம் பாருங்கள். மேலே செஞ்சுருக்கிறது கூட பாருங்கள், அந்த கட்டிங் அந்த டீட்டெயில் எல்லாம் பாருங்கள். அதில் ஏதாச்சும் எதுவுமே வந்து கருப்பாக இல்லை பாருங்கள். கருப்பாக இல்லாத இருந்தாலே உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டால் அது தனி, அதுக்கு தான் அந்த பொருளுங்களே மாறிடும். பட் இது அப்படி கிடையாது. ஒரே மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங்கில் என்ன கலர் லைட்டாக வேரியேஷன் இருக்கோ அந்த வேரியேஷன் மட்டும்தான் இருக்க தவிர நம்ம வேலை செய்ததுனால வந்த ஃபங்கஸோ அதனால் வந்த கலர் சேஞ்சஸோ அது எதுவும் கிடையாது. ஸோ அப்போ நமக்கு வந்து பொருள் என்னவோ நம்ம வாங்குகிறோமோ மார்க்கெட்டில் அதே கலரில் நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும், நம்ம செஞ்சுக்கலாம். இந்த வேலை நாங்கள் செய்யணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். எங்களோட காண்டாக்ட் நம்பர் 9380139772. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிறதுக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கும் இந்த மாதிரி வேலை செய்து நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.
இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. பார்த்து பயனடைந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. Thank you for watching this video and beneficiary. Thank you.